முன்னாடி ஸ்கூல் லீவ் விடுறப்போ அந்த 8 மாதமா எப்போனா வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கள் அக்கா ஊருக்கு எங்கள் ஆச்சி ஊருக்குலாம் போய் அப்போ தான் கிரிக்கெட் விளாட முடியும். அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த கேட்டை தாண்டாமல் நம்ம வளர்த்துருப்போம். எப்போனா அந்த லீவ் வரும், ஊரில் போய் ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி அந்த கிரிக்கெட் எல்லாமே விளாடுவோம். அந்த மந்தன்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க, எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளாடுறதா இருக்கட்டும். அந்த 7 ஸ்டோன்ஸ் விட்டுக்கிட்டு எரிவாங்க போருங்க, அதெல்லாம் சரியான கேம். அந்த மாதிரி அவுடோர் கேம்ஸ் அவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தோம் அந்த டைமில். இப்போ எத்தனை பேர் அதெல்லாம் கேம் இருக்குன்றதே தெரியுன்றது தெரியல. இப்போ உள்ள பசங்க இப்போலாம் ஃபோன்லேயே முடங்கி கிடக்குறாங்க. கிரிக்கெட்டுமே இப்போ டர்ஃப் நிறைய இடத்துல வந்துருச்சு. இந்த அவுடோரில் போய் விளாடுற ஸ்பேஸே கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் அந்த கேம் பாயிண்ட்னு ரிலாக்ஸ் கேம் பாயிண்ட்னு எங்கள் செல்லூரில் ஒரு ஏரியா இருக்கும். அதில் போய் தான் அந்த 10 ரூபாய்க்கு அரமான்ட்டு அந்த WWF போட்டு வாங்கிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி கோடை லீவ் வருது, அப்போலாம் நாங்கள் ஊருக்கு போய் கிரிக்கெட் விளாட்றதும் சைக்கிள் ஓட்டுறதுக்குமே இந்த லீவ் டைம்லாம் அந்த வாடகைக்கு ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு அப்புச்சி கடை இருந்துச்சு. ப்ளூ கலரில் ஒரு இந்த சைக்கிள் இருக்கும், ரேஞ்சர் சைக்கிள் மாதிரி. அப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி லீவ் டைமில் இந்த வயசாக இருக்கிறப்போ அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி பசங்க ஒரு 4 வருஷத்துக்குள்ளே முடங்கி இருந்துட்டு அதிகபட்சம் என்ன மால் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலோடு விளையாடி வெயிலோடு